அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெட் மஸ்ஜிதின் சம்மாங்கோட்டை பள்ளி சார்பாக ஈகை பெருநாள் என்னும் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். நோன்பில் நாம் கற்றுக்கொண்ட பயிற்சி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மாதத்திலும் கடைபிடித்து இறைவனின் நல்லருளை பெறுவோமாக. ஆமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وتبعه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله مولانا العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: والذي نفس يده الله أرحم بعبده المؤمن من الوالدة الشفيقة بولدها أو كما قال عليه السلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர், இருலக இரட்சகர், சய்யிதுல் அன்பியா, சுல்தானுல் அஷ்பியா, ஷஃபீஉல் முத்னிபீன், நபிகள் கோமான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தோழர்கள் மீதும் எம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்று உண்டாவதாக. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை நலவென்று போதித்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும், எந்தெந்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக எம்மை விலகி நடந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அந்த காரியங்கள் அனைத்திலிருந்தும் முற்றிலுமாக எம்மை விலக்கி நடந்து கொள்வதற்கு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் போது நான் செய்து கொள்கின்றேன். எந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்களே இவ்வுலக வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்றவர்கள். முடிவே அழிவே இல்லாத நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும்
ஜெயம் பெறக்கூடியவர்கள். ஆகவே இருலோகத்திலும் வெற்றி பெற்ற நல்லோர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமே நிறைந்த புண்ணியமான ஒரு மாதம் நம்மை வந்து அடைந்து, அது நம்மிடத்திலே வந்த வேகத்திலே அது சீக்கிரமாக நம்மை விட்டு கழிந்து விட்டது, நிறைவு பெற்று விட்டது, பிரியா விடை பெற்றுவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான விசுவாசிகள் அனைவர்களுக்குமே அந்த ஒரு மாதத்தை நாம் எண்ணில் அடங்காத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிறப்பையும், சாதாரண ஒரு ஈமான்தாரிக்கு கூட அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியையும் அதில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரணம், அல்லாஹ் அந்த மாதத்தை உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அவ்வாறுதான் இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். 11 மாத காலங்களில் மனிதன் செய்த தவறுகள், தப்புகள், மனிதன் செய்த தேவையற்ற செயல்கள் எவ்வளவு பெரிய வம்பனாக இருந்தாலும் கூட அந்த நோன்பு காலத்தில் மட்டும் தன்னை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அது இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எடுத்ததற்கெல்லாம் கோபப்படக்கூடியவர்கள் கூட, எதை எடுத்தாலும் கையை நீட்டக்கூடியவர்கள் கூட, எதை எடுத்தாலும் காலால் உதைக்கக்கூடியவர்கள் கூட, எதை எடுத்தாலும் ஏசி பேசி திரியக்கூடியவர்கள் கூட, தான் ஒரு நோபாளி, நாம் நோம்பாக இல்லாவிட்டாலும் ஒரு கால் இந்த மாதத்திற்கு செய்ய வேண்டிய சங்கையை நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு, உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஈமான்தாரிடத்திலேயும் வந்து போயிருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் அறிந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிலையை ஏன் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அது அத்தோடு முடிவு பெற வேண்டிய ஒன்றாக நாம் கருதிவிடக்கூடாது. அது ஏனைய 11 மாதத்திற்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் அது ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. நாம் கண்ணுடைய பார்வையை பாவத்திலிருந்து பாதுகாத்திருக்கின்றோம். நோன்பு காலத்தில் வீணான விஷயங்களை கேட்பதிலிருந்து முடிந்தவரை தவிர்த்திருக்கின்றோம். வீணான காரியங்களுக்கு நடந்து செல்வதை தடுத்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு அநியாயம் எந்த வகையிலும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை பேணிக்கையாக நடத்தியிருக்கின்றோம். இதெல்லாம் இந்த மாதத்தோடு முடிந்துவிட்டது என்ற பொருள் ஆகிவிடாமல் நாம் ஏனைய மாதங்களுக்கும் இவைகளை இடையிடையே நினைத்து அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நான் ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கின்றேன், விசுவாசியாக எனக்கு இது ஆகாது, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை, இது நற்குணத்திலே சேர்ந்ததல்ல, ஒரு அழகிய குணமுடையவனுக்கு இது இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாக அது இருக்கின்றது. அது வர வேண்டும். அப்படியான ஒன்றைத்தான் அல்லாஹு தஆலாவும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிருபை செய்யக்கூடிய மாதமாக இருந்தது, இரக்கம் காட்டக்கூடிய மாதமாக இருந்தது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் பள்ளியிலிருந்து. ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு சம்பவத்தை பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அதை ஆச்சரியமாக அவரிடத்திலே சொல்லி காட்டினார். நான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை கண்டேன், அதை பார்த்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது, அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டார்கள், யா ஆயிஷா, என்ன அப்படி என்ன, எதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், என்ன நடந்து விட்டது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, சற்று முன்னால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்முடைய வீட்டு வாசலுக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தால் அவள் நம்முடைய வீட்டை தட்டி ஏதாவது இருக்கின்றதா, எனக்கு ஏதாவது யாசகம் தாருங்கள், சாப்பாடு தாருங்கள் என்று கேட்டால், நான் கதவை வெளியே தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஒரு பிள்ளையை, கைப்பிள்ளையை தன்னுடைய இடுக்கிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார், இடுப்பிலே. அதை பார்த்துவிட்டு நான் நம்மிடத்திலே இருந்த ஒரு ஈத்தஞ்சுளை எடுத்து இடத்திலே கொடுத்தேன். ஒரு ஈத்தஞ்சுளை எடுத்து ஆயிஷா நாயகி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள்.
அப்படி கொடுத்தவுடன் அவளுக்கு கடுமையான பசியா இருந்திருக்கும் போல் தெரிகின்றது. அவள் அதை இரண்டாக பிரித்து ஒன்றை தன்னுடைய அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கையில கொடுத்து விட்டு மற்றொன்றை தான் தின்பதற்காக, மற்ற பாதியை தான் தின்பதற்காக வேண்டி கையில வைத்துக் கொண்டு இருக்கின்றாள். அந்த பிள்ளை சாப்பிடட்டும் என்று நினைத்ததை போன்று இந்த தாய் அந்த பிள்ளையிடத்தை கொடுத்ததை அது வாயில வைத்து சவைச்சு தின்று கொண்டிருக்கும் பொழுது, சரி நம்முடைய பிள்ளை பாதியை தின்று விட்டது, நம்முடைய பசிக்கு இந்த பாதியை சாப்பிடுவோம் என்று அந்த அம்மையார் தன்னுடைய கையில இருந்ததை வாய்க்கு அருகாமையில் கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே இடுப்பிலே இருந்த அந்த குழந்தை வேகமாக தட்டி அந்த கையை இழுத்து அதையும் எனக்குத்தா என்று கேட்பதை போன்று பாசாங்கு செய்ததை பார்த்துவிட்டு அந்த தாய் தன்னுடைய பசியை உணர்ந்தாமல் பெரிதாக கருதாமல் உடனே அந்த பாதியையும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டால் இது எவ்வளவு பெரிய இரக்கமாக இருக்கின்றது பார்த்தீர்களா? இதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் யார்கிட்ட சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்பொழுது முன்சுரிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹு அர்ஹமு பி அப்திஹில் மூமின் மினல் வாலிதத்தி ஷஃபீகத்தி பி வலதிஹா. ஏ ஆயிஷா, நீ இந்த இரக்க சிந்தனையை அந்த தாய் அந்த குழந்தை மீது காட்டியதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றாயா? அது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. உன்னையும் என்னை படைத்த அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், அல்லாஹ் அர்ஹமு, அல்லாஹ் இதைவிட மிக கிருபையாளனாக, இரக்கமுடையவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக, பரிவு காட்டக்கூடியவனாக தன்னுடைய அடியார்கள் மீது, மூமினான அடியான் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான். இந்த தாயை விட, தன்னுடைய குழந்தைக்கு காட்டிய பங்களிப்பை விட அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றானே, அது உனக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா நாயகி அவர்களுக்கு சொல்லி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த அடியார்கள் மீது எந்த அளவிற்கு ஊடுருவி பாய்ந்திருக்கின்றது என்பதை பற்றி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார்கள். அன்புமிக்க பெரியோர்களே, உண்மையில் உலக ரீதியிலே பார்க்கும் பொழுது ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய இரக்கம் இருக்கின்றதே, அது எதற்கும் நிகரே இல்லை. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன், நமக்கு தேவை என்று இருந்தாலும் கூட, அது தனக்கு தேவை என்று வரும் பொழுதும் கூட, பிள்ளைக்கு தேவை என்று வரும் பொழுது அதுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பக்குவடையவன் தான் ஒரு தாய். இரண்டாவது தந்தை. தாய் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால்